வணக்கம். வெல்கம் டு ரிதம் டிசைனர். நம்ம இன்றைக்கி நம்ம ஃபிஷ் போன் ஸ்டிச்சு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே அந்த மாதிரி ஸ்டெம்பு ஸ்டிச்சு பார்த்தோம், அப்புறம் செயின் ஸ்டிச்சு பார்த்தோம், லேசி டேசி, அப்புறம் போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம், பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, அந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் பேசிக் ஸ்டிச்சஸ் தான். இதில் இப்போ நம்ம ஃபிஷ் போன் பார்க்க போகிறோம். ஃபிஷ் போன் ஸ்டிச்சில் அது நமக்கு நிறையா அதுக்கு யூஸ் ஆகுங்க. ஒரு லீஃபுக்கு, இல்லை ஒரு டிசைன் போடுறதுக்கு, ஒரு நெக் டிசைன் போட்டாலும் சரி, இல்லை குர்த்தீஸுக்கு போட்டாலும் சரி, குழந்தைங்க ட்ரெஸ்னாலும் நிறையா ட்ரெஸ்ஸஸுக்கு அந்த ஸ்டிச்சு யூஸ் ஆகுங்க. அது இலைக்கு, நம்ம ஃப்ளாருக்கு எதுக்கு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிச்சு எப்படி போடுறதுன்ட்டு நான் பேசிக்கில் இருக்கிறவங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்து போட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு லீஃபு தாங்க போட்டு வச்சுருக்கேன். ஒரு நீளமான லீஃபும் ஒரு குட்டையாக ஒரு திலகம் மாதிரி லீஃபு, 2 லீஃபு நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டிச்சுக்கு போகலாம். பாருங்கள், நான் க்ரீன் கலர் நூல் கை எம்ப்ராய்டரி நூல் தான் கோர்த்து வச்சுருக்கேன். வாங்க பாருங்கள், மேலே ஒரு குத்தி மேலமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்கள், மேலேருந்து குத்திக்கோங்க. குத்திட்டு இந்த நடுவில் லீஃபில் நடுவில் நம்ம ஒரு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, லீஃபில் போட்டிருக்கிறதுல நம்ம எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்து அடுத்தது இங்கே குத்திங்க. இப்போ லெஃப்டில் குத்திக்கணும், அதாவது மேலேயே குத்திக்கணும். குத்திட்டிங்கன்னா இப்படி வந்துடுங்களா. இங்கே எடுத்து லெஃப்டில் எடுக்கணும். பாருங்கள், இப்படி குத்திட்டு ரைட்டில் எடுத்துக்கோங்க. கோட்டு மேலேயும் ரைட்டில் கோட்டில் எடுத்துட்டு இப்போது லெஃப்டில் இது நடு கோட்டில் இப்படி ஒரு சேஃப், இந்த சேஃபில் அடியில் மறுபடி குத்திக்கணும். குத்தி எடுத்துட்டோமா. அடுத்தது லெஃப்டில் குத்திட்டு திரும்பவும் ரைட்டில் குத்திட்டு திரும்பவும் லெஃப்ட், இப்படியே குத்திகிட்டே போக வேண்டியதாங்க. பக்கம் பக்கமாக நீங்கள் நடு கோட்டில் தாண்டி வரணும். நடு கோட்டில் பாருங்கள், இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுக்கும்போது நூலுக்குள்ளே ஊசி வரணும். இப்படி இப்போ குத்திக்கோங்க. அடியில் எடுத்துக்கோங்க. இப்போது ரைட்டில் குத்திக்கோங்க. திரும்ப ஒரு சுற்றிட்டு லெஃப்டில் குத்தி நடு கோட்டில் எடுக்கணுங்க. எடுக்கும்போது இப்படி ஊசிக்குள்ளே நூல் வரும் பார்த்தீங்களா, இப்படி வரும். இப்படி பாருங்கள், அடியில் குத்திடணும். நல்லா கவனிங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சா. ரைட்டில் குத்துறோம். குத்திட்டு நூலை ஒரு சுற்றிட்டு லெஃப்டில் குத்தி நடுக்கோட்டில், இலையோட நடுக்கோட்டில் குத்தணும். அப்போ பாருங்கள், நமக்கு இப்படி ஒரு சேஃப் கிடச்சிருச்சுங்களா. நடுவில் குத்திடணும். குத்தி அந்த வி ஸ்டிச்சை நம்ம லாக் போட்டுக்கணும். போட்டுட்டு திரும்ப ரைட்டு குத்திட்டு திரும்ப நூலை சுற்றி லெஃப்ட்டு குத்தும்போது உங்களுக்கு இலையில் குத்தணும். கொஞ்சம் இது நெருக்கியும் போடலாம். நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றக்காக நான் கொஞ்சம் கேப்பு விட்டு போட்டிருக்கேன். நடுவில் குத்திட்டு பாருங்கள், மறுபடியும்
ரைட்டு, திரும்ப லெஃப்ட்டு. லெஃப்ட்டில் குத்தும்போது தான் நம்ம நடுவில் எடுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த தையல் மேலே கரெக்டாக இந்த கோடு போட்ட இலையில் நடுக்கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல எடுக்கணும். இப்படி எடுத்து அங்கே ஒரு லாக் போட்டுடணும். இதை நெருக்கமாக போட்டால் இன்னும் நல்லா இருக்குங்க. பாருங்கள், மேலேருந்து எனக்கு ரைட்டில் குத்துறேன். ரைட்டு, திரும்ப லெஃப்ட்டு. லெஃப்ட்டில் குத்தும்போது நமக்கு நடுக்கோட்டுக்கிட்ட எடுக்கிறது தான் கொஞ்சம் சிரமம். கை வச்சு நல்லா கரெக்டாக எடுங்க. எடுத்துட்டு இப்படி வந்துடுதுங்களா. இப்போ இங்கே ஒரு ஸ்டிச்சு, இதுதான் ஃபுல்லுமே போடணும். இப்போ குண்டாக இருக்கிற இலைக்கும் சரி, ஒல்லியான இலைக்கும் நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், ரைட்டு, திரும்ப லெஃப்ட்டில் குத்தணும். கொஞ்சம் கேப் விட்டே பழகிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெயின் எடுக்கிறக்காண்டி, ட்ரெயின் ஆகிறக்காண்டி கொஞ்சம் கேப் விட்டு இது மாதிரியே போட்டுக்கோங்க. நான் இந்த இலையும் அந்த இலையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். செயின் ஒத்தனா பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு லீஃபையும் போட்டாச்சு, செகண்ட் லீஃபையும் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு லீஃப் கொஞ்சம் இடைவெளி விட்டு போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நெருக்கமாக போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு டிசைன் போடுறது தான் நல்லது. நான் ஒரு டிசைன் போட்டு உங்களுக்கு பின்னாடி ஒரு வீடியோவில் ஒரு டிசைன் போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அப்புறம் என்னென்னா, நீங்கள் வந்து அடுத்தடுத்த கிளாஸஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம வீடியோ பாருங்கள். இது எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.